Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சார்பில் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். அண்ணாமலை என்னென்ன கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார், அது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார். அதில் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்டார்குப்பம் கிராமத்தில் முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி வரும் 19ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு அந்த மாவட்டத்தில், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் கல்லூரி மற்றும் தனியார் பள்ளிகளில் இயங்கக்கூடிய பேருந்துகளை இந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கடிதம் அனுப்பியிருப்பதாகவும், எனவே இது சர்ச்சைக்குரிய விஷயம், இது தவறான விஷயம் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த பதிவின் கீழ் மாவட்ட ஆட்சியர் அனுப்பி வைத்த அந்த கடிதத்தினுடைய நகலையும் அவர் பகிர்ந்திருக்கின்றார். அதில் மண்டல இணை இயக்குநர்கள் மற்றும் முதன்மை கல்வி அலுவலர், திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கும் சேர்த்து அந்த செய்தியை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அந்த சுற்றறிக்கையிலே அவர் இந்த பேருந்துகள், அதாவது திருவள்ளூர் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரி பேருந்துகள் மற்றும் தனியார் பள்ளிகளுடைய பேருந்துகளை முதலமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் பயனாளர்களை அழைத்து வருவதற்காக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இப்படி பொதுமக்களுக்கு தொடர்ந்து இன்னல்களை கொடுக்கக்கூடிய திமுகவின் இந்த அராஜக போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் என்றும், உங்கள் கட்சிக்காரர்களிடம் இல்லாத கல்லூரிகளா பள்ளிகளா என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் எதற்காக சாமானிய மக்களை வதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சி என்றாலே பொதுமக்கள் வணிக நிறுவனங்களிடமிருந்து வசூல் வேட்டை முதற்கொண்டு இந்த கூட்டத்தை காட்டுவதற்காக 100 நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் தரமாட்டோம் என்று கூறி ஏழை எளிய மக்களை மிரட்டி அழைத்து வருவது, மேலும் தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளை மிரட்டி வாகனங்களை வாங்குவது என அடாவடித்தனத்தை செய்வதாகவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து இது போன்ற விஷயங்களை வாடிக்கையாக திமுக வைத்திருப்பதாகவும், தென்காசியில் அரசு மருத்துவர்களிடமே கட்டாய வசூல் வேட்டை நடத்தப்பட்ட செய்திகள் நேற்று வந்தன என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த அரசு, அதாவது பள்ளி மற்றும் கல்லூரிகளுடைய இந்த பேருந்துகள் என்பது பள்ளிகளுடைய பயன்பாட்டிற்குத்தான் பயன்பட வேண்டுமே தவிர இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்ற ரீதியில் அண்ணாமலை தன்னுடைய பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.